நியூ பேசும் படம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. அண்ட் நம்மளுடைய சேனல்ல முதல் பயணம் முதல் அனுபவம்ன்றத பத்தி ஒவ்வொரு நடிகர் டைரக்டர் அவங்களுடைய விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது போல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சத்யராஜ் அவங்களுடைய எப்படி சினிமா துறையை நோக்கி அவர் வர ஆரம்பிச்சாரு, அவருடைய முதல் பயணம் முதல் அனுபவம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சத்யராஜ் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அண்ட் கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி காலேஜ்ல பாட்டனி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றது அப்படின்ற இருக்கக்கூடிய நேரத்துல அவருடைய கசின் சிவகுமார் அப்படின்றவருடைய மாதம்பட்டி சிவகுமார் கோயம்புத்தூர்ல அவர் வந்து ஒரு என்டர்பிரைசஸ் வச்சுருக்காரு, பிளஸ் ஒரு ஹோட்டல். அது ரெண்டுத்துலயும் வந்து ஒரு ஒரு அசிஸ்டண்டா அவருக்கு வந்து இருந்திருக்கிறாரு. அண்ட் ஒரு கட்டத்துல அதுக்கப்புறமா அவருக்கு வந்து படத்துல நடிக்கணும் அப்படின்ற ஆசையும் வந்திருக்குது. அண்ட் அப்போ இந்த மாதம்பட்டி சிவகுமாருக்கு வந்து நடிகர் சிவகுமார் வந்து உறவுக்காரவங்க. அப்போ ஒரு ஷூட்டிங்காக அவர் அங்கே பொள்ளாச்சியில் நியர்பைல ஒரு ஷூட்டிங் வந்து இருக்குது. அங்கே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு மாதம்பட்டி சிவகுமார். அங்கே போனதுக்கு அப்புறமா அவர்கிட்ட பேசிட்டு, அப்புறமா இந்த பையனுக்கும் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஸோ மூலயமா ஏதாவது கொஞ்சம் நீ வந்து பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரிப்பா, ஆனால் சினிமாவை மட்டுமே நோக்கா வச்சுக்கிட்டு சென்னை வராமல் அது இல்லாமல் ஒரு ஏதாவது ஒரு வழியும் இருக்கணும். முழு நேரமும் சினிமா சினிமா சினிமான்னு அதுக்காக நீ வந்து தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய தினசரி மாசத்துல உன்னுடைய செலவுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிட்டு அதோட இருந்தாதான் உனக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப நீ வெக்ஸ் ஆகவும் மாட்டே. இல்லைன்னா வேலையும் இல்லை, இதுக்கே தெரிஞ்சிட்டு ஒண்ணுமே நடக்கலன்னும் போது ஒரு ரொம்ப விரக்தி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அப்புறமா சென்னைக்கு புறப்படுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாரு சத்யராஜ் அவர்கள். அண்ட் இது வந்து அவங்களுடைய அண்ணா கிட்ட 1 லட்ச ரூபாய் சம்திங் வாங்கியிருக்கிட்டு அண்ட் அவருக்கு தேவையான துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்கிறாரு. அங்க போயிட்டு அங்க நார்த் உஸ்மான் ரோட்ல தான் ஒரு பழைய பில்டிங் ஒன்றுத்துல டி நகர்ல அங்க கூடி போயிட்டு ரெண்ட்டுக்கு ரூம் எடுத்து மாசம் 80 ரூபாவோ என்னமோன்ற மாதிரி அந்த ரூம் வந்து அதான் சொல்றேன், மொத்த பில்டிங்கை வந்து பாழடைஞ்சு போனது. கொஞ்சம் சத்தமா சிரிச்சாலோ எகிரி குதிச்சாலோ உடஞ்சிற அளவுக்கு இருக்குமா. அங்க வந்து காமன் பாத்ரூம் டாய்லெட்டு இவரோட சேர்ந்து அந்த ரூம்ல பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாமே இருக்கும். காலையில பண்ண வேண்டிய வேலையெல்லாம் எதுங்களோட சேர்ந்தே தான் நான் வந்து பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா அவருக்குன்னு ஒரு வேலையை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. இருக்காங்க டிவிஎஸ் கம்பெனியில போய் வேலை கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வேற ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில எக்மோர்ல பாரிஸ்ல இந்த மாதிரிலாம் போய் வேலையெல்லாம் தேடி இருக்காரு. கடைசியா எங்கேயும் வேலை கிடைக்காம சுத்திட்டு இருந்ததுனால ஓகே இதை பத்தி நம்ம சிவகுமார் அண்ணன்கிட்டே போய் சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்திருக்காரு. இந்த மாதிரி நான் தேடி தான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனா வேலை எதுவும் கிடைச்ச பாடு இல்லைன்னு அதுக்கப்புறமா அவரே இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி விட்டுருக்காரு. கோலம் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி இவனுக்கிட்ட நாடகம் நடத்துடுவாங்க, ஸோ அவங்க கிட்ட நாடகத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்ச மாதிரி இருக்கும், நீ மற்ற நேரத்துல உனக்கு தேவையான சினிமாக்கான வாய்ப்பும் தேடலான்ற மாதிரி அவரே ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்களுடைய நாடக குழுவிலையும் அவர் சேர்ந்துட்டு கோடுகள் கோலங்கள் அப்படின்ற ஒரு நாடகம் வந்து அவங்க நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நாடகத்துல இவருக்கு ஒரு ஒரு ரோல் தான், சின்னதா ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல். அந்த ரோல்ல தான் நடிப்பாரு. ஒரு சீனும் என்னமோ தான் வரக்கூடியவர். ஆனா மாசத்திலேயே ஒரு 4-5 நாள் தான் நாடகம் வந்து நடக்கும், மற்ற நாள்ல ரிஹர்சலுக்கு போயிடணும். இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவர் இதுக்கான முயற்சி பண்றது, சினிமாவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாத்தையும் போய் தேடி பார்க்கறது எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. அங்க அவர் அந்த நாடகத்தில் நடிக்கும் போதுதான் அவருக்கு வந்து இன்னொருத்தருடைய அறிமுகமும் கிடைச்சிருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய உயிர் நண்பன், அவரோட வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவரோட பேசி பழகிறது இருந்திருக்கு. அவங்க 2 பேர் சேர்ந்து தான் நான் எல்லா இடத்துக்கும் வாய்ப்பு தேடியெல்லாம் போயிருக்கிறாங்க. போற இடம் வர இடம் எல்லாத்துலேயுமே வந்து அங்கங்க தட்டி கழிக்க தான் பட்டிருக்கிறாங்க. பட் ஸ்டில் எப்படியாவது நம்ம வந்து பாரதி ராஜா கண்ணில் பற்ற மாட்டோமா, இந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸோடைய கண்ணில் பற்ற மாட்டோமா, நம்மளும் நல்லபடியா நடிச்சு நம்ம காட்டிலையும் அலை பாயாதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இதுவாயிருக்கு. அப்பதான் அலைகள் ஓய்வதில்லை படமும் வந்திருக்கிறதுனால ஸோ பாரதி ராஜா எப்படியாவது பார்த்துடணுன்ற மாதிரிலாம் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இன்னொரு கட்டத்துல வந்து இதே மாதிரி நாடகங்கள் போயிட்டு இருந்தாலும் என்ன பண்றது, இதுவும் செட் ஆகுற மாதிரி தெரியலையே, நம்ம வியாபாரம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்றதுக்காக வியாபாரம் பண்றதுக்காக பாசன் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் எடுத்து அங்க ஐஸ்கிரீம் பார்லர் மாதிரி வச்சிருக்காரு. ஸோ தாஸ் பிரகாஷ்ல போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து இங்க வந்து ஐஸ்கிரீம் கம்பெனி மாதிரி போட்டு ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணிருக்காரு. மாசத்துக்கு ஒரு 250 ரூபாய் அப்படின்ற மாதிரிலாம், தினசரி ஒரு 250 ரூபான்ற மாதிரிலாம் வியாபாரம் நடந்து ஒரு ப்ராஃபிட்டாவே போயிருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
50 ரூபாய் 40 ரூபான்னு சொல்லிட்டு தேஞ்சு அதுவும் ஒரு பெரிய நஷ்டத்துல போய் முடிஞ்சது. சரி, இதுதான் செட் ஆகல, இரும்பு வியாபாரம் பண்ணலாம், எப்படி இருந்தாலும் அதுல வந்து நம்ம வந்து நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுல ஒரு 1 லட்சம் ரூபாய் 3 மாசத்துல ஒரு 30,000 ரூபாய் சேர்த்து லாபம் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு ஆரம்பிச்சா அதுல சுத்தமா படுத்து போச்சு. சுத்தமா எதுவுமே அதுல வந்து இதுவும் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்துல முடிஞ்சது. அண்ட் இது என்னது, இது நம்ம வந்து சினிமாவுக்கு தான் பார்த்தா இப்படி வியாபாரத்திலே இப்படி இருக்கிறோமே அப்படின்னு. அண்ட் அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு மதுரை அந்த அவருடைய நட்பு கிடைச்சிருக்கு. அப்புறமா வந்து இவங்க ஒரு சின்ன ஒரு ரோல் வந்து கிடைச்சிருக்குது அவருக்கு, காதலித்து பார் அப்படின்ற ஒரு படத்துல. அது வந்து அப்போதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலருக்கு மாறிக்கிட்டு இருந்த காலகட்டம். அதனால பிளாக் அண்ட் ஒயிட் படம் மக்கள் அவ்வளோ பார்க்க மாட்டாங்களோன்ற ஒரு பயமும் இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர் மாறுறதுனால கலர்னா அதிகமான இதுவாகணும், தயாரிப்பாளர்களும் அந்த அவ்வளவா ரிஸ்க் எடுக்காம இருந்த ஒரு காலகட்டம். அந்த படத்துல சுருளி அவங்களோட ஒரு சண்டை போடுற மாதிரியான ஒரு சீன். சுருளி அவங்க தான் சொல்ல வேணாமா, அவர் எவ்வளோ ஒரு நகைச்சுவை நடிகர்ன்றதுனால இவரை பார்த்துதான் என்னப்பா இவரோட சண்டை போடணுமா, இவரோட நான் ஏனி மேலே ஏறி நான் சண்டை போடுறது அப்படின்லாம் சொல்லி எனக்கு கிண்டல் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த ரோல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு கண்ணன் ஒரு கை குழந்தை அப்படின்ற ஒரு படத்துல ஒரு பெரிய பொறுப்பு வந்து கிடைச்சிருக்குது சத்யராஜ் அவர்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மணி அவர் வந்து பண்ண படம் தான் இது. அதுல வந்து இவர் செட் அசிஸ்டண்டா இருந்து அந்த ப்ரொடக்ஷன் வேலை எல்லாமே பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோலும் இருந்தாலும் அந்த அதில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அது மாதிரி டூப் எல்லாமும் போட்டிருக்காரு. ஏன்னா அந்த படத்தில் ஜெய்சங்கர் தான் வந்து நடிகர். அப்போ வந்து செம்ம பிஸியாக இருந்ததுனால ஜெய்சங்கர் அவர்களுடைய லாங் ஷாட் இது, அதுக்கப்புறமா அவர் கதவை திறந்து போடுறது, இந்த மாதிரியான பேக் போஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு இவர் தான் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய உண்மையான பேர் வந்து ரங்கராஜ். ஸோ அப்போ அந்த படத்தில் வந்து செட்லையும் வேலை பார்த்து படத்துலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணதுனால செட் டைட்டில் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேர் உண்மையான பேரு எஸ் ரங்கராஜன் போட்டு பிஎஸ்சின்னு போட்டிருந்தாங்க. சின்ன ரோல் அந்த நடிச்சதுக்கு அதுக்கு வந்து சத்யராஜன் பேர் பண்ணுவோம். ஒரே படத்துல என்னுடைய 2 இடத்துல 2 பேர் வந்தது. ஒன்னு வந்து புனை பேரும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் பேரும் வந்தது. இந்த மாதிரி எனக்கு தான் நடந்திருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டூப் விஷயத்தை பத்தி பேசும்போது அவருக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்திருக்குது. ஒரு படத்தினுடைய வாய்ப்பு கேட்டு போயிருக்காங்க, அவங்க வந்து எல்லாமே ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா, ஷூட்டிங் வந்துருக்கானது இவருக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. சரி என்ன மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும், இல்ல நாங்களே ட்ரெஸ் தருவோம். ஓகே அவங்களே ட்ரெஸ் தராங்கன்னா அப்போ பெரிய ரோலா தான் இருக்கும் போல இருக்கு, பெரிய கேரக்டர் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் வந்து சந்தோஷம், இந்த மாதிரி இத்தனை மணிக்கு ஷூட்டிங் இங்க நடக்குது அப்படிலாம் சொல்லிட்டாங்களாம். கரெக்டா அன்னைக்கு போயிருக்காங்க. பார்த்தா இவரோட சேர்ந்து இன்னொரு 3 பேருக்கு கோட் சூட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அம்ஜத்ன்றவரோட அங்கே பழக்கம் கிடைச்சிருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு லாங் ஷாட்ல ஓட சொல்லியிருக்காங்க. ஓடிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து எப்போ ஷூட்டுன்னு சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒன்றும் பே பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குதுல்ல, அதுக்கும் கூப்பிடுவாங்களேன்னும் போது இவங்க பேசி வச்சுட்டாங்களாம், நம்ம எல்லாரும் ஒரே அமௌண்ட்டை கேட்போம், அப்பதான் நம்மளுக்கு ஒரே மாதிரி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பேவா கிடைக்கும் அப்படின்லாம் பேசி வச்சு பார்த்தா அதை பத்தி கேட்கவே இல்லையா. அப்புறமா பேச கூப்பிடுறோன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸ் இல்லையா, அவங்களும் கூப்பிடவே இல்லையா. அப்புறம் போய் பார்த்தாதான் தெரியுது அப்போ அவங்க வேற ஒரு படம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த படத்துல வந்து ஸ்ரீகாந்த் ஜெய்சங்கர்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு லாங் ஷாட்டை தான் எங்களை வச்சு டூப்பா வந்து எடுத்திருக்கிறாங்க. என்னடா இது இப்படி நம்ம ஏமாந்து நிக்கிறோமே அப்படின்ற மாதிரி வெறுப்பு வந்துருச்சு. ஒரு பக்கம் தொழில் பண்ணாலும் தொழிலையும் வந்து சரியா எதுவும் நிக்கல. சினிமால வாய்ப்பு கிடைக்கலன்னா பரவாயில்ல, சினிமாவை தாண்டி நான் பண்ணக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலும் சரி அதுலயும் உருப்பிட்ட பாடு இல்லை, இப்படி எதுக்குமே லாய்க்கு இல்லாம வந்து நிக்கிறோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு உச்சபட்ச கடுப்புல இருந்த ஒரு நேரத்துல அதுக்கப்புறமா இந்த கேப் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வியாபாரம் எல்லாமே இதுவாயிடுச்சுன்றது போது முழு நேரம் போய் இறங்கி எல்லா இடத்துலயும் போய் வாய்ப்பு கேட்கறது, என்னென்ன படமா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் போய் வாய்ப்பு கேட்டுதான் அதுக்கப்புறமா அவருடைய ஏறும்படி அப்படின்ற மாதிரி சின்ன ரோல்ல இருந்து வில்லன் பாத்திரத்துல இருந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாமே அவருக்கு கிடைச்சு இப்போ அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் அவர் போட்ட உழைப்பு தான். அவருடைய முதல் பயணம் இப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டதா இருந்திருக்குது. இது வந்து அவரே பகிர்ந்துகிட்டது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய முதல் பயணத்தையும் முதல் அனுபவத்தை பத்தியும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சத்யராஜ் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா இது அவங்க பத்தி சொன்ன விஷயம் பிடிச்சிருக்கும். இதுல ஏதாவது நான் தவறுதலாவோ இல்லைன்னா ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனாலும் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல வேறொருடைய முதல் அனுபவம் முதல் பயணத்தோட உங்களை மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க நம்மளுடைய நியூ பேசும் படும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.